friends, welcome to Devathaigal channel. நாம இந்த வீடியோல ஒரு vlog தான் பார்க்க போறோம். காலையில இருந்தே நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் friends. இப்போ டைம் பாத்தீங்கன்னா 7:30. காலைல ஒரு 5 மணிக்கு நான் எழுந்திருச்சேன். வாசல் தெளிச்சு கோலெல்லாம் போட்டாச்சு, டீ குடிச்சாச்சு, சமையலும் முடிஞ்சிடுச்சு. லஞ்சுக்கு வந்து நான் என்ன பேக் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது, ஹஸ்பண்டது பசங்களது. இது பார்த்திங்கன்னா பசங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்காக செஞ்சது. கேரட் முட்டை மிளகு போட்டு பொரியல் பண்ணிவிட்டு இதில் வந்து சாதம் வந்து கலந்து கொடுத்துருவேன் பசங்களுக்கு. அதுக்கப்புறம் மதியம் எங்களுக்கு லஞ்ச் வந்து மோர் குழம்பு, காய் எதுவுமே போடல ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் வெறும் இந்த மோர் குழம்பு காய் இல்லாமல் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வாழைக்காய் மிளகு போட்டு வறுத்தது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வச்ச சாம்பார் மிச்சமானதுனால இன்றைக்கி வந்து நான் வந்து டிஃபன் வந்து வெண்பொங்கல் வந்து செஞ்சுட்டேன். எப்போவுமே வந்து நம்ம மெயின் டிஷ் செஞ்சு சைட் டிஷ் யோசிப்போம். சைட் டிஷ் இருந்ததுனால நான் மெயின் டிஷ் செஞ்சுருக்கேன். அப்புறம் சுட சுட சாதம், வெண்பொங்கலுக்கும் சாம்பாருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரட், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. கேரட் முட்டை சாதம் பசங்களுக்கு, வாழைக்காய் வறுவலும் இதிலே வந்து வச்சிடலாம். ஹஸ்பண்டுக்கும் வந்து பேக் பண்ணியாச்சு. அவருக்கு வந்து மோர் குழம்பு, ரசம், சாதம், வாழைக்காய். உங்கள் வீட்டில் நீங்கள் இன்றைக்கி உங்கள் ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் என்ன பேக் பண்ணிங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாேருக்கும் நம்ம வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணியாச்சு, அதாச்சும் சோத்து முட்டை கட்டியாச்சு. ஸோ இப்போ ஹஸ்பண்டும் பசங்களும் வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கும் பசங்க ஸ்கூலுக்கும் வந்து கிளம்பிட்டாங்க. எல்லாருக்கும் டாட்டா பை பாய் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படி உக்காந்துட்டு நம்ம குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்ற சுகம் இருக்குது, அது தனி சுகம் தாங்க. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இருக்கிற மிச்ச வேலைகளை செஞ்சுட்டு நம்ம வேலைக்கு கிளம்புறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது, ரெட் அண்ட் எல்லோ. இப்போ போயிட்டு நம்ம கிச்சனை பார்க்கும்போது அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா காலைல அறக்க பறக்க செஞ்சுருப்போம், சாமான் நிறைய சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிச்சன் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வேலைக்கும் போயிட்டு வந்தாச்சு. இது ஈவினிங் வந்து எடுத்தது. ஈவினிங் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சூரிய வம்சத்தில் எப்படி இட்லி உப்புமா ஃபேமஸோ அந்த மாதிரி என் பசங்களுக்கு இந்த இட்லி ரெசிபி ரொம்ப பிடிக்கும். அதாச்சும் வந்து இட்லி மஞ்சூரியன் இல்லை வந்து வெஜிடபிள் இட்லி என்ன வேணால் பேர் வச்சுருக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இட்லி வந்து நல்லா கட் பண்ணி எண்ணெயில் வந்து லைட்டாக பொரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கேரட், கொடை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க காயும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட்டு பார்த்து போடுங்க. ஏற்கனவே நம்ம இட்லியில் வந்து சால்ட்டு போட்டிருப்போம். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா கலரிட்டு காய் வெந்த அப்புறமா நம்ம வந்து பொரித்து வச்சுருக்க இந்த இட்லியை வந்து இது கூட சேர்த்துடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், நல்லாயிருக்கும். நம்ம இதை வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஆஃப்டர்நூனுக்கு நல்லா வயிறு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது தான். ஏன்னா நம்ம வந்து நிறைய காய்கறி சேர்க்கறதுனால குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. உங்கள்கிட்ட சோயா சாஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இட்லி வந்து நீங்கள் இன்னும் கூட நல்லா பொன்னிறமாக கூட பொரித்து எடுக்கலாம். நான் ரொம்ப நேரம் வந்து பொரிக்கலை, கொஞ்சம் லைட்டாக தான் போட்டு எடுத்திருக்கேன். அவ்வளோதான், நல்லா கலரிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை இருந்தால் தூவி இறக்கிக்கோங்க. ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ், அதேமாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெண்டுமே சொல்லலாம், ரெடி. அப்புறம் வந்து செவ்வாழை வந்து கொஞ்சம் நல்லா பழுத்துடுச்சு. இதுக்கு மேலே வச்சா வந்து பழம் வந்து தாங்காது. இந்த மாதிரி இருக்க டைமில் வந்து நம்ம சாப்பிட பிடிக்காது. அது நீங்கள் மில்க் ஷேக்காக போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து விருப்பமாக குடிப்பாங்க. நான் வந்து செவ்வாழையும் பாதாம் பிசின் வந்து ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன், அது அப்புறம் சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு பால் சேர்த்து கொடுத்துடணும். அவ்வளோதான். நட்ஸ் இருந்தாலும் பாதாம் முந்திரிலாம் அது கூட சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போட்டிருப்பேன் நட்ஸு செவ்வாழெலாம் போட்டு எப்படி மில்க் ஷேக் பண்ணுறதுன்னு. ஸ்கூல்லேருந்து வர பசங்க வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப பசியோடு வருவாங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நிறையவே சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க ஹெல்த்துக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொடி செய்யறதுக்காக நான் முருங்கைக்கீரை வந்து காய வச்சுருந்தேன். இது வந்து நம்ம வெயிலில் காய வைக்கக்கூடாது, வீட்டில் ஃபேன் காற்றுலேயே காய வச்சா போதும். எதனா ஒரு தட்டு இல்லைன்னா ஒரு துணி போட்டு காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு மொறுன்னு காஞ்ச பிறகு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம போட்டு பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை பொடி வந்து டெய்லியுமே நம்ம கொதிக்க வச்சு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாரத்தில் 3 தடவை கொதிக்க வச்சு குடிக்கலாம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸில் இருக்குது. நான் வந்து முருங்கைக்கீரை பொடி குடித்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றது ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வந்து முருங்கைக்கீரை பொடி வந்து குடிக்கிறதுனால நல்ல மாற்றங்கள் உடலில் வந்து இருக்கும். நீங்கள் கண்டினியூவாக குடிச்சு பாருங்கள், உங்களுக்கே நல்ல சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம தேவதைகள் சேனலுக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய், நன்றி.